அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள நிகழ்வு நெஞ்சை பதற வைக்கிறது என திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நீண்ட காலமாக பல மாணவிகளை பாலியல் ரீதியாக அச்சுறுத்தி வரும் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் அதிர்ச்சியை அளிப்பதாகவும் ஞானசேகரன் குறித்து தற்பொழுது திமுக எம்பி கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் செலினா. செலினா, இந்த பதிவு குறித்தான முழு விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்கோங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு வற்புறுத்திய தொடர்பாக பல்வேறு அரசியல் தலைவர்களும் இது தொடர்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் திமுக எம்பி கனிமொழி குறிப்பாக அவரது எக்ஸ் வலைதளத்தில் தற்போது பதிவொன்று செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது நிகழ்வு என்பது நெஞ்சை பதற வைக்கிறது என்பதும், இதே நபர் நீண்ட காலமாக பல மாணவிகளை பாலியல் ரீதியாக அச்சுறுத்தி வரும் சரித்திர பதிவேடு என்பது குற்றவாளி என்பதும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குற்றவாளிக்கு உடனடியாக கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும் என்றும், பெண்களுக்கு எதிரான எந்த வகை குற்றமாக இருப்பினும் அதனை பொறுத்து கொண்டு இருக்காமல் துணிச்சலுடன் வெளிக்கொண்டு வருவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், அனைத்து தளங்களிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்வதும் நம் ஒருவரின் கடமை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பெண்களுக்கான இது போன்ற பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் எந்த வகை குற்றமாக இருந்தாலும் அதனை பொறுத்து கொண்டு இருக்காமல் துணிச்சலுடன் வெளிக்கொண்டு வருவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், அனைத்து தளங்களிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்யவும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி செலினா.